இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 29ஆம் தேதி 11/4/2024 வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை. இன்றைய திதி மதியம் 3:05 வரை திருதியை, பிறகு சதுர்த்தி. இன்றைய யோகம் மரண யோகம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை. மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ராசிலையும் மத்தியானத்துக்கு மேல 2வது இடமான தனஸ்தானத்திலையும் இருக்கிறது சிறப்பு. பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. உங்களோட பேச்சு திறமையால நல்ல புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு. வேலை இடத்துலையும் உங்க பேச்சு திறமையால நல்ல முன்னேற்றங்களை பெறுவீங்க. மூத்த அதிகாரிகளால பாராட்டப்படுவீங்க. மனசுல ஒரு விதமான தர்ம சங்கடமான சூழ்நிலை மத்தியானத்துக்கு மேல இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அனாவசிய செலவுகள் இருக்கும். காரியத்தை நினைச்சபடி நிறைவேற்ற முடியாம போகலாம். தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஏற்றமான நாளா இருக்குதுங்க. குடும்பம் நல்ல மகிழ்ச்சியா இருக்கும். குடும்பத்துல ஒரு முன்னேற்றமான போக்கு இருக்கும். பெண்களுக்கு உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை இன்னைக்கு செஞ்சு நல்ல பேர் எடுப்பீங்க. உங்களுடைய மனசு போன போக்குல இன்னைக்கு நடந்துக்கிருவீங்க. ஆனாலும் அது நல்ல விஷயமா தாங்க இருக்கும். மாணவர்களுக்கு உங்களுடைய நண்பர்களால உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் சில தீய நண்பர்களால தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்ல ஈடுபடாம கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வராகமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வீண் விவாதங்கள்ல ஈடுபடாம அமைதியா இருக்கணும். வீட்டை விட்டு வெளியில போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணுங்க. வண்டி வாகனங்களையும் கவனமா இருக்கணும். தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க. முக்கியமான பிரயாணங்கள்ல மாத்திரம் ஈடுபட்டா நல்லது. சமையல் கலையில பெண்கள் கொஞ்சம் ஆர்வத்தோட இருந்தாலும் சமையல் செய்யும் போது கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க. மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு செழிப்பான ஒரு சூழ்நிலை இருக்குங்க. செல்வ நிலையில நல்ல உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு. உடல் நலம் நல்லா இருக்கும். கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும். பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்குங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசுல ஏற்பட்ட கலக்கங்கள் நீங்கி நிம்மதி இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு. தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க. பெரியோர்களோட அன்பும் ஆசையும் கிடைக்குங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1, 6. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல விரயஸ்தானத்துல இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல ராசியில இருக்கிறது சிறப்பு. சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாங்க. சிலருக்கு பெரிய அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்கு. பெரிய மனிதர்கள் விஐபிக்களை எல்லாம் சந்திச்சு உங்களோட காரியங்களை இன்னைக்கு நிறைவேற்றிக்கிறீங்க. சிலருக்கு பெரிய அதிகாரிகள் மூலமா நல்ல ஒரு அனுகூலமான செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அலுவலகத்துல பெரிய உயர் அதிகாரிகளால உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். நிலுவையில் இருந்த பணமெல்லாம் கைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சகோதரர் அல்லது சகோதரி மூலம் சிலருக்கு பெரிய உதவிகளும் நன்மைகளும் கிடைக்குங்க. பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமா செஞ்சு புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு. முடிவும் தைரியமா எடுப்பீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க. நினைச்சதை நினைச்சபடி நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில சில சந்தேகங்கள் தடுமாற்றங்கள் எல்லாம் வரக்கூடிய கால அமைப்பு இருக்குதுங்க. கடினமா உழைச்சு முன்னேறணும். சிலருக்கு எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைப்பது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பொறுப்பா சில வேலைங்களை நீங்களே இழுத்து போட்டுக்கிட்டு செய்யற சூழ்நிலைகள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் கண்ணும் கருத்துமா இருப்பீங்க. உங்களுடைய ஆர்வம் அதிகமா இருக்குங்க. அனுபவம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க அரங்கநாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு அரசாங்க வேலைகள் எல்லாம் நல்லபடியா முடியறதுக்கான அமைப்பு இருக்குதுங்க. பாஸ்போர்ட் போன்ற விஷயங்கள், விசா போன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு வேகமா நடக்கும். நல்ல காரியங்களுக்கு உதவி செஞ்சு மகிழக்கூடிய அமைப்பு இருக்கு. நண்பர்களும் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும்.
மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு போற இடத்துல எல்லாம் நல்ல மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் முன் யோசனையோட செயல்பட்டு காரியங்களை கச்சிதமா முடிப்பீங்க. சிலர் மங்கள நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க. பெரியவர்களோட அன்பும் மரியாதையும் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்குங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 29. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல லாபஸ்தானத்துல குரு பகவானோடையும் ராசி அதிபதியோடையும் சேர்ந்து இருக்கிறது சிறப்பு. மதியானத்துக்கு மேல சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வந்துடுறதுனால காலை பொழுதுல நல்ல வியாபாரம் பார்த்து கை நிறைய பணம் வச்சிருந்தவங்களுக்கு மத்தியானத்துக்கு மேல திடீர்னு தெண்ட செலவுகள் ஏற்படுவதற்கான அமைப்பு இருக்குதுங்க. வீண் விரயங்கள் ஏற்படலாம். தொழில் சம்பந்தப்பட்ட சாதனங்கள் பழுதாகி அதிகமா அதுக்கு ஒரு செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குங்க. சிலருக்கு வாகனங்கள் பழுதுபட்டு அதுல செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம். குடும்ப உறுப்பினர்களின் ஒற்றுமை நல்லா இருக்கும். குடும்ப வருமானமும் இன்னைக்கு சிறப்பாகவே இருக்கும். பெண்களுக்கு குடும்பத்துல இருக்கிற தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மனசு லேசா இருக்கும். மனசுல இருந்த பாரம் நீங்கியது மாதிரி உணர்வீங்க. ஆனாலும் உங்களோட சேமிப்பு கரையுங்க. மாணவர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள், மொபைல் போனு, பர்ஸு இதுல எல்லாம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. நண்பர்களுக்காக பண உதவிகள் செய்யற மாதிரி சூழ்நிலைகள் வரலாம். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நண்பர்களால பெருமை அடையக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. சில முக்கியமான வேலைகளுக்காக நீங்க சந்திக்க நினைச்ச நபரை சந்திச்சு உங்களோட காரியங்களை கச்சிதமா முடிச்சுக்கிருவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு இருக்குங்க. வெள்ளை நிற ஆடை சிறப்பா கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். சிலரோட பேச்சு உங்களுக்கு அனாவசியமான மன உளைச்சலை கொடுக்கலாங்க. மனசுல நிம்மதி குறையக்கூடிய அமைப்பு இருக்கு. உடல்நிலையிலையும் சிலருக்கு தொந்தரவுகள் வரலாம். எந்த விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லது. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க மூகாம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடந்து நல்ல ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்குங்க. வழக்குகள் நடக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சாதகமான நல்ல தீர்வுகள் கிடைக்கும். உங்களோட பயம் விலகும். உங்களை வெறுத்தவங்க கூட உங்ககிட்ட விரும்பி வந்து சேருவாங்க. கௌரவ முறை உயரக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளிர் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 5, 9. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் காலை பொழுதுல கர்மஸ்தானமான 10வது இடத்துலையும் மத்தியானத்துக்கு மேல லாபஸ்தானமான 11வது இடத்துலையும் இருக்கிறது சிறப்பு. உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால எந்த வியாபாரம் செய்யறவங்களா இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல சிறப்பான லாபத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கு தண்ணீர், பால், பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் வச்சிருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அமோகமான வியாபாரம் இருக்கும். நல்ல லாபம் கிடைக்கும். மூத்த உடன்பிறப்புகளால நன்மை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. பங்காளி சண்டைகள் எல்லாம் விலகுங்க. பங்காளிகள் உங்கள்கிட்ட நல்ல இணக்கமா இருப்பாங்க. வெளிநாட்டு முயற்சிகள் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பெண்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல உங்களோட தேவை வேலைகளை கூட இன்னைக்கு மறந்துடுவீங்க. வீட்டுல விசேஷங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குங்க. உங்களோட வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். மாணவர்களுக்கு அரசாங்க சலுகைகள் கிடைக்கும். ஸ்காலர்ஷிப் போன்ற உதவிகள் கிடைக்கும். நீங்களும் அடுத்தவங்களுக்கு இன்னைக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரங்க அபிராமி அண்ணிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பெரிய உதவிகளை செஞ்சு புகழடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. நீங்க நம்பிக்கை வச்ச ஒருத்தரோட செயல் இன்னைக்கு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும். பேச்சாளர்கள், வழக்கறிஞர்கள் எல்லாம் நல்லபடியா வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளிர் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். ரொம்ப கற்பனை உலகிலேயே இன்னைக்கு இருப்பீங்க. மனசுல பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். சில விஷயங்கள் உங்களுக்கு குழப்பத்தை கொடுத்தாலும் சில விஷயங்கள் மன நிறைவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். குடும்பம் நல்லா அமைதியா இருக்கும். வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க நீலகண்டனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. மனதுக்கினிய சம்பவங்கள்லாம் நிறைய நடக்கும். உங்களோட நகைச்சுவையான பேச்சால வீட்டில் உள்ளவங்க கூட நல்ல கலகலப்பா இருப்பீங்க. குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும்.
ஒரு குதூகலமான உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 3, 5. சிம்மராசி. சிம்மராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல பாக்கியஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல கர்மஸ்தானமான 10வது இடத்துலையும் இருக்கிறது சிறப்பு. 10வது இடத்து அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதுனால ஜவுளித்துறை சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபடுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க. பாக்கியஸ்தானத்துல காலை பொழுதுல இருக்கிற சந்திரன் உங்களுக்கு நிறைய பாக்கியங்களை கொடுப்பாரு. செல்வ நிலையில உயர்வடைவீங்க. இன்னைக்கு நீங்க செய்யற காரியங்கள் எல்லாம் நல்ல காரியங்களா சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்குங்க. சிலர் புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராடக்கூடிய அமைப்பு இருக்குது. கோயில் தரிசனங்கள்லாம் செய்வீங்க. தான தர்மங்கள்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும். தந்தையாரோட உடல்நிலையும் இன்னைக்கு நல்லாவே இருக்குங்க. பெண்களுக்கு கணவரால நல்ல யோகத்தையும் வசதிகளையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. நீங்க தேர்ந்தெடுத்த கலைகள்ல இன்னைக்கு நல்லபடியா முன்னேறக்கூடிய சிறப்பான நாளா இருக்குதுங்க. மாணவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது. உங்களோட குறிக்கோள் என்ன புரிஞ்சுக்கிட்டு அந்த குறிக்கோளை நோக்கி வெற்றி நடை போடக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மக நட்சத்திரக்காரங்க காளியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்ப கோபத்தை காட்டி டென்ஷன் ஆகுவீங்க. பிபியை அதிகப்படுத்திக்கிறவீங்க. பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க. சின்ன சண்டைகள் கூட கைகலப்புல முடியலாம். சிலருக்கு சின்ன சின்ன விபத்துகள் நடப்பதற்கும் சூழ்நிலைகள் இருக்கு. எந்த விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். ரோஸ் நிற ஆடைகள் சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க ராகவேந்திரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களோட நிர்வாக திறமையெல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்குங்க. கணக்கு வழக்குகள்ல கொடுக்கல் வாங்கல் எல்லாம் உங்களோட திறமை வெளிப்படும். கமிஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள் எல்லாம் அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு புதிய பாதை உங்களுக்கு புலப்படக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. உங்களோட நம்பிக்கை அதிகமாகவே இருக்கும். முன்னோர்களை வழிபட்டு கோயில்களுக்கு போறது, சாமி தரிசனம் செய்யறது, இந்த விஷயங்கள்ல எல்லாம் ரொம்ப ஈடுபாட்டோட இருப்பீங்க. பெற்றோரும் உங்களுக்கு நல்ல உறுதுணையா இருப்பாங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பச்சை. அதிர்ஷ்ட எண் 1, 6. கன்னிராசி. கன்னிராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல 8வது இடத்துல இருக்கிறதுனால காலை பொழுது வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. முடிக்க வேண்டிய முக்கியமான வேலைகள் எல்லாம் மத்தியானத்துக்கு மேல செஞ்சீங்கன்னா சிறப்பா முடியும். வேண்டாதவர்களால குடும்பத்துல பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டா கூட காலை நேரத்துல பொறுமையா இருந்துருங்க. மத்தியானத்துக்கு மேல பாகியஸ்தானத்துல வர்ற சந்திரன் உங்களுடைய எல்லா பாகியங்களையும் உங்களுக்கு கொடுக்க போறாரு. உங்களோட பொறுமையால எல்லா காரியங்களையும் சாதிச்சுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிலருக்கு வீண் விரயங்கள் இருந்தா கூட அந்த விரயங்கள் எல்லாம் சுப விரயங்களா ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு சில கசப்பான சம்பவங்களால சொந்தக்காரர்கள் கிட்ட ஒரு கோபமும் பிரச்சனைகளும் இருக்கலாம். இருந்தாலும் எதையும் பெரிதாக எடுத்துக்கிறாம உங்க வழியிலையும் உங்க கொள்கையிலையும் நீங்க உறுதியோட இருப்பீங்க. மாணவர்களுக்கு கற்ற கல்விக்கு தகுந்த முன்னேற்றம் இருக்குங்க. மனசுல சில நேரங்கள்ல சலிப்பா இருந்தாலும் சில நேரங்கள்ல நல்ல சந்தோஷமா இருக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குங்க. சிலர் போட்ட திட்டங்களை வெற்றிகரமா செயல்படுத்த முடியும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும். பூர்வீக சொத்துக்களால சிலருக்கு நன்மைகள் உண்டாகும். தந்தையாரோட உண்மையான அன்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நண்பர்களாலையும் உறவினர்களாலையும் நிறைய சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க. வேலை இடத்துல ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கும். உங்களோட பக்குவம் நல்ல பண்பட்டதா இருக்குங்க. பெரியோர்கிட்ட ரொம்ப மதிப்பா நடந்துக்கிருவீங்க. காப்பி நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பொறாமையால எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாம தள்ளி போற சூழ்நிலைகள் இருக்குங்க. ரொம்ப பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியம். வீட்டுக்கு விருந்தினர் வருகை இருக்கும். வாழ்க்கை துணையால நல்ல யோகம் பெறக்கூடிய அமைப்பும் இருக்கு. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் காப்பி நிறம், வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2, 9. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு காலை பொழுதுல சந்திரன் 7வது இடத்துல இருக்கும் பொழுது கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்கும். ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க. குடும்பத்திலேயும் நல்ல ஒற்றுமை இருக்கும்.
நல்ல சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்கும். மத்தியானத்துக்கு மேல சந்திரன் அஷ்டமஸ்தானத்துல வந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையோட இருக்கிறது அவசியங்க. அடுத்தவங்க பிரச்சனைகளை பெரிதாக்காம சமாதானமா போயிருங்க. வீட்லயும் யாருக்கிட்டையும் வாக்குவாதத்துல ஈடுபடாம சமரசமா இருக்கிறது நல்லதுங்க. மனசு ஒரு நிலையில இருக்காது. தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிட்டு வம்பு வழக்குகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியம். பெண்களுக்கு விட்டு கொடுத்து போயிடணுங்க. யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாம இருக்கணும். அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாதீங்க. உங்க விஷயங்கள்லையும் மூன்றாவது நபரின் தலையீட்டை தவிர்க்கிறது நல்லது. மாணவர்களுக்கு இன்னைக்கு எதுலையுமே பொறுமையோட இருக்கணும். அப்பா அம்மா கிட்ட ஒத்து போறது நல்லது. வீட்டில் இருங்கக்கிட்டையும் சண்டை போடாம அமைதியா இருக்கணும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வாக்குவாதங்கள் மன சஞ்சலங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எதுலையுமே ஒரு சமாதானமாக முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். சிலர் குடும்பத்தை விட்டு பிரியக்கூட இன்னைக்கு அவசியமா இருக்குங்க. ஊர் மாற்றம் இருக்கும். வேலை விஷயமா வெளியூர் போக வேண்டியது இருக்கும். எல்லா விஷயங்கள்லையும் இன்னைக்கு கவனத்தோடையும் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம். வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு தேவைப்படாம ஒரு காரியத்தை செய்யாதீங்க. நீங்களே ஒரு காரியத்துல தலையிட்டு உங்க மனசையும் கெடுத்துக்கிட்டு உங்க உடலையும் கெடுத்துக்காதீங்க. எதுலையுமே ஒரு பரபரப்போட இருப்பீங்க. எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு மனசை சமாதானமா வச்சுக்கிறது நல்லதுங்க. இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க. நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகுங்க. போட்டிகள்ல வெற்றி பெற்று பரிசுகளை வெல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. மதிப்பு மரியாதையெல்லாம் நல்லா இருக்கும். கௌரவம் உயரும். செல்வ நிலையிலையும் நல்ல ஒரு ஏற்றமான சூழல் இருக்கும். மனசுலையும் ஒரு நல்ல எண்ணங்கள் தோன்றுங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 6, 9. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு காலை பொழுதுல 6வது இடத்துல இருக்கும் பொழுது எல்லா நன்மைகளையும் கொடுப்பாரு. 7வது இடத்துல இருக்கிறதும் சிறப்புங்க. 7வது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில இருந்து ராசியை பார்க்கிற சந்திரன் உங்களோட மனசுல ஒரு அமைதியான எண்ணங்களை கொடுப்பாரு. நல்ல எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறும். நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உடல்நிலையில ஏற்பட்ட தொந்தரவுகள்லாம் நீங்கும். நல்லபடியா சிலருக்கு எல்லா எடுத்த காரியங்களும் முடிஞ்சு மனசு நிறைவான ஒரு அமைப்பு இருக்குதுங்க. நல்ல காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும். வீட்டில் எல்லாரும் நல்ல இணக்கமா ஒற்றுமையா இருப்பாங்க. வீட்டில் ஒரு அமைதியான சூழல் இருக்கும். பெண்களுக்கு கணவர் உங்களோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உங்க மனம் விரும்பியது மாதிரி நடக்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க. குடும்பத்துல இருந்த குளறுபடிகள்லாம் நீங்கும். பிள்ளைகளோட ஒற்றுமை உங்களுக்கு பெருமையை கொடுக்கும். மாணவர்களுக்கு அடுத்தவங்களால நீங்க தேவையில்லாம வஞ்சிக்கப்படக்கூடிய சூழல்கள் இருந்தாலும் சிலர் உங்களை மதிச்சு நடக்கிறது உங்களுக்கு பெருமையா இருக்குங்க. உங்களோட கருத்துக்கள்ல உண்மை வெளிப்படும். விசாக நட்சத்திரக்காரங்க குரு பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லயும் இன்னைக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பொறாமைக்காரர்கள்லாம் விலகி போயிடுவாங்க. நீண்ட நாளா நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்த விஷயம் இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்தாலும் இன்னைக்கு அது நல்லபடியா முடியும். சோதனைகள்லாம் நீங்கி மனசு ஒரு தெளிவான நிலையில இருக்குங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு மறதி அதிகமா இருக்கும். முக்கியமான ஆவணங்களையோ அல்லது நகைகளையோ எங்க வச்சோங்கிறது தெரியாம தேடக்கூடிய சூழல்கள் இருக்கும். எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. விலை உயர்ந்த பொருட்களை கவனமா வச்சுக்கோங்க. மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க ஆகர்ஷண பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உடல் நலத்துல ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் நீங்குங்க. சண்டை சச்சரவுகள்லாம் வீட்டில் நடந்திருந்தா கூட அதெல்லாம் சமாதானமாகக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பத்தார்கிட்டையும் பெற்றோர்கள்கிட்டையும் கொஞ்சம் நல்ல பாசத்தோட நடந்துக்கிருவீங்க. பணவரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கி நீங்க எதிர்பார்த்ததை விட இன்னைக்கு அதிகமான பணம் கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குதுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஊதா. அதிர்ஷ்ட எண் 3, 5. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் காலை பொழுதுல 5வது இடத்துலையும் மத்தியானத்துக்கு மேல ருண ரோகஸ்தானமான 6வது இடத்துல இருக்கிறதும் அதுலயும் உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு.
எடுத்த வேலைகளை எந்த சிரமமும் இல்லாம ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மனசுல பட்ட கருத்துக்களை வெளிப்படையா பேசி உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய நினைவுகள் என்னங்கிறத அடுத்தவங்களுக்கு புரிய வைப்பீங்க. அரசாங்க வேலைகள் எல்லாம் இன்னைக்கு எவ்வளவு இழுத்தடிச்சிருந்தாலும் இன்னைக்கு அது நல்லபடியா முடிஞ்சு மனசு நிம்மதியை கொடுக்குங்க. அரசாங்க தொல்லைகள் அகலும். அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியா முடிஞ்சு மன நிறைவை கொடுக்குங்க. பெண்களுக்கு இன்னைக்கு வீட்டு உபயோக பொருட்களை தவணை முறையில வாங்குற எண்ணங்கள் எல்லாம் சிலருக்கு இருக்கும். பழைய கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலருக்கு பழைய கடன்கள் தொல்லை கொடுக்கலாம். மாணவர்களுக்கு இன்னைக்கு நண்பர்களுக்காக செலவு செய்ய பெற்றோர்கிட்ட பணம் கேட்டு சிலர் தொல்லை பண்ணக்கூடும். சிலர் சேர்த்து வச்ச பணத்தை செலவு செஞ்சு பொழுத கழிப்பீங்க. மூல நட்சத்திரக்காரங்க காளி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்களால மனசு புண்படுற மாதிரி சில விஷயங்கள் நடக்குங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. பிரயாணங்கள்லையும் ஈடுபடாம தொலைபேசியிலேயே காரியங்களை சாதிச்சுக்கிட்டீங்கன்னா நிம்மதியா இருக்கலாம். வீண் அலைச்சல்களை தவிர்க்கலாம். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்கிறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்க திறமைய அடுத்தவங்க பாராட்டுற மாதிரி இருக்கும். உங்களை சிலர் ஊக்கப்படுத்துவாங்க. பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். சேமிப்பு உயரும். எந்த ஒரு விஷயத்திலையும் இன்னைக்கு பொருளாதார முன்னேற்றத்தை கருதி தான் முடிவெடுப்பீங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். காரியத்திலேயே கண்ணும் கருத்துமா இருப்பீங்க. குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட ரொம்ப பொறுப்பா நடந்துக்கிருவீங்க. பிள்ளைகள் கிட்டையும் பெரியவர்கள் கிட்டையும் ரொம்ப அன்பா நடந்துக்கிருவீங்க. எந்த ஒரு செலவையும் தயங்காம செய்வீங்க. குடும்பத்திற்காக செலவு செய்ய தயங்கவே மாட்டீங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண் 3, 6. மகர ராசி. மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு காலை பொழுதுல 4வது இடத்துல இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல 5வது இடத்துக்கு வந்து உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு. பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. வாழ்க்கை துணையோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நடக்கிறது நல்லது. சில பிள்ளைகள் உங்களுக்கு அவங்களோட போக்கு பிடிக்காம நீங்க வீணான சண்டை சச்சரவுகள்ல பிள்ளைகள்கிட்ட ஈடுபடுற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதும் நல்லதுங்க. அடுத்தவங்க மீது குற்றம் குறைகளை கூறாம அமைதியா இருந்துட்டீங்கன்னாவே பிரச்சனைகள் எதுவும் பெருசா இருக்காது. இன்னைக்கு வியாபாரம் எல்லாம் சிறப்பா இருக்கும். நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாவே இருக்கு. பெண்களுக்கு கணவரிடத்துல ஏற்பட்ட கருத்து வேறுபாடெல்லாம் இன்னைக்கு மறைஞ்சு நிம்மதியா இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க. உங்க பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். பெற்றவர்களின் ஆசைகளை மதிச்சு இன்னைக்கு நடப்பீங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வியில ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும். புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குங்க. சிலர் உங்களோட தகுதிகளை வளர்த்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். குடும்பத்தாரோட அன்பும் பாசமும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க. பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடி சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். அடுத்தவருக்காக உங்களால முடிஞ்ச உதவிகளை இன்னைக்கு தாராளமா செய்வீங்க. சிலர் சாமி தரிசனம் செய்வீங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் இன்னைக்கு கலந்துக்கிருவீங்க. நல்ல பேச்சு திறமை அதிகமா இருக்கும். உங்களோட பேச்சால அடுத்தவங்களை கவரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல சூழல்ல இருப்பீங்க. செல்வ நிலையும் எந்த குறையும் இருக்காதுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நண்பர்கள் உறவினர்களோட எல்லாம் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையில சந்தோஷமா பொழுத கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நண்பர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். உடன் பிறந்தவர்களும் உங்களுக்கு நல்ல உதவியா இருப்பாங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்கும். மனசு அதிகமான சந்தோஷத்தோட இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2, 9. கும்பராசி. கும்பராசிக்கு காலை பொழுதுல சந்திரன் தைரியஸ்தானமான 3வது இடத்துலையும் மத்தியானத்துக்கு மேல சுகஸ்தானமான 4வது இடத்துலையும் இருக்கிறது சிறப்பு. 4ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் தனஸ்தானமான 2வது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதுனால வீடு வாகனம் போன்ற விஷயங்கள்ல இருந்த ஆசைகள் எல்லாம் பூர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க.
ஒன்று குடித்தனத்தில் இருந்தவங்கெல்லாம் பெரிய வீடுக்கு போகக்கூடிய சூழல்கள் இருக்கும். அல்லது வீடு பற்றிய கவலைகளில் இருந்தவங்களுக்கு அந்த கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிலர் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு. சந்திரனும் உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதுனால அவங்க மனசுக்கு இனிய சம்பவங்கள் இன்னைக்கு நிறையவே நடக்கும். பெண்களுக்கு சில மனதிற்கு பிடித்த விஷயங்கள் நடந்து உங்க சங்கடங்களை எல்லாம் போக்கி நிம்மதியை கொடுக்கலாங்க. தாயாரோட அன்பும் அதிகமா இருக்கும். பெற்றவர்களின் ஆதரவு இன்னைக்கு அதிகமா இருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில அதிகமா முளைத்து முன்னேற்றம் காண்பீங்க. அம்மாவோட அன்பும் உதவியும் உங்களோட இக்கட்டான சூழ்நிலையில இருந்து உங்களை காப்பாற்றும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு என்ன நீங்க நினைச்சீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நல்லபடியா முடிஞ்சு மனசு நிறைவை கொடுக்குங்க. கடவுளோட ஆசிகள் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமா இருக்கும். தான தர்மங்கள் செய்யும் மனநிலையில இருப்பீங்க. உங்க வேண்டுதல்கள்லாம் பழிக்கும், கனவுகள்லாம் நனவாகும். மனதிற்கினிய சம்பவங்கள் இன்னைக்கு நடக்குங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க குமார கடவுளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு தேவையில்லாத பேச்சுக்களால மனம் வருந்தக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க. உடலும் மனசும் கொஞ்சம் அலுப்பா சலிப்பா தான் இருக்கும். எதிர்பார்க்கிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். தேவையில்லாத விஷயங்களால மனம் பேதலிக்க கூடும். கிரே நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பாகம்பிரியால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். வம்பு வழக்குகள்ல கூட உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. போட்டிகள் எல்லாம் வெற்றி அடைவீங்க. குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். பண பற்றாக்குறை இல்லாம இருக்குங்க. வீட்டில் உள்ளவங்களும் உங்களை புரிஞ்சு நடந்துக்குருவாங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 9. மீனராசி. மீனராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல தனஸ்தானமான 2வது இடத்துலையும் மத்தியானத்துக்கு மேல தைரியஸ்தானமான 3வது இடத்துலையும் இருக்கிறது சிறப்பு. எதையுமே தைரியமா முடிவெடுத்த அந்த தைரியத்தை உங்களோட செயல்கள்லையும் காட்டக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. இன்னைக்கு பொறுத்தது போதும், பொங்கி எழலாங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட உங்களோட பொறுமையை இழந்து நீங்க காரியங்களை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலருக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் அதிக முயற்சிக்கு பிறகுதான் முடிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். மனசுல இருந்த பாரம் குறைஞ்சு நிம்மதியான ஒரு சூழல் இருக்குங்க. பெண்களுக்கு தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் சேரும். உடன் பிறந்தவர்களால இன்னைக்கு நன்மைகளும் உதவிகளும் அதிகமாகவே இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில அடுத்த நிலைக்கு போகக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க. அதிக முயற்சியால வெற்றி அடைவீங்க. புதிய முயற்சிகள் இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பாகம்பிரியால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களுக்கு மனசுல இன்னைக்கு பக்தி அதிகமா இருக்குங்க. விருந்து உபச்சாரங்கள்ல எல்லாம் கலந்துக்க கொள்ளக்கூடிய சூழல்கள் இருக்கு. உங்களோட கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயரும். சண்டைகள் எல்லாம் சமாதானமாகி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு உறவு ஸ்திரமாக கூடிய சம்பவங்கள் நடக்கும். மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களோட மாறுபட்ட கருத்துக்கள் உங்களுக்கே ஆயாசத்தை கொடுக்குற மாதிரி இருக்குங்க. தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும். அடுத்தவர்களோட கருத்துக்களால மனசு ஒரு முடிவு எடுக்க முடியாம குழம்பும். இருந்தாலும் உங்களோட முடிவும் கருத்தும் அடுத்தவர்களால ஏற்றுக்கொள்ளப்படுங்கிறதுனால உங்களோட முடிவுல உறுதியா இருக்கிறது நல்லதுங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களோட நல்ல எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறும். உதவி மனப்பான்மை அதிகமாக இருக்கும். அடுத்தவர்களுக்கு கேடு செய்யாம இருக்கிற அந்த எண்ணமே உங்களை நல்லபடியா உயர்த்தி விடக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. குடும்பத்துல நல்ல ஒற்றுமை இருக்கும். குடும்ப தேவைக்கேற்ற பண இருப்பு கையில இருக்கும். மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மெரூன். அதிர்ஷ்ட எண் 3, 5. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.